யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக? அந்த காலத்து பாட்டுனா பாட்டுதான், என்னமா எழுதியிருக்கானுங்க. கிளவி சோஃபால உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சா? அதுக்கு வந்த வாழ்வு. இங்க வேகாத வெயில்ல நான் கிச்சன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னைய மருமக கிடைக்க கிளவி கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வாழ்க்கடா. என்ன இத போய் வசந்த மாளிகைன்னு சொல்லுது. இததான் கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. ஓட்டலும் உடசலுமா இருக்கு. என்னைக்கு இந்த வீடு இடிஞ்சு விழ போதும். காதலே வா வா, காதலே போ போ. என்ன நம்ம இப்பதான் வீட்டுக்குள்ள வரோம், அதுக்குள்ள போன்னு சொல்றா. எக்கோய் எக்கோய், செல்லத்தாயி வா வா, ஏன் அங்கேயே நிக்கிற? எக்கோய், உள்ள வர்றதுக்கு முன்னாடியே போ போ போன்னு சொன்னீங்க. அதுவா, அது நான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன்டி, நீ உள்ள வா வா. என்ன விஷயம் செல்லத்தாயி, கையில கிண்ணத்தோட வந்திருக்க? எக்கோய், டீ குடிக்க போலான்னு பாக்கும்போது கொஞ்சம் சக்கரை இல்ல, அதனாலதான் வாங்க வந்திருக்கேன். நீ இம்பிட்டூண்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வேற மதியம் வேலையா, அடிக்கிற வெயிலுக்கு கடையில போய் வாங்கிட்டு வர முடியாது, அதான்க்கா. இம்புட்டூண்டு சக்கரையாமே, இம்புட்டூண்டு. ஏண்டியே, இம்புட்டூண்டு சக்கரைக்கு இம்மா பெரிய கிண்ணத்தை எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. இருடி இரு, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். செல்லத்தாயி, நீ இந்த சக்கரையை வாங்கிட்டு போய் எப்ப டீ போட்டு எப்ப குடிக்கிறது? சத்த இரு, நான் என் மருமவ கிட்ட சொல்லி 2 பேத்துக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். இல்லக்கா, உன் மருமவளுக்கு எதுக்கு நீங்க வேலை வைக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம்க்கா. இதுல இம்புட்டூண்டு சக்கரை மட்டும் கொடுங்க, நான் போய் வீட்லயே டீ போட்டு குடிச்சுக்கிறேன்க்கா. இரு செல்லத்தாயி, இவகிட்ட இருந்து ஒரு கிண்ணம் சக்கரை ஆட்டைய போடலான்னு பார்த்தா விடறாளா? இவளும் யாருக்கும் சலைச்சவை இல்லை. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, என்ன இவ்ளோ நேரமா கூப்பிட்டு இருக்கேன், உள்ள இருந்து ஒரு அன்னத்தையும் காணாமே. செல்லத்தாயி, நீ செத்த சோஃபால உட்காரு, நான் போய் உள்ள போய் பாத்துட்டு வரேன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். சரிக்கா சரிக்கா. கச்சி சேர நிக்கிது பொண்ணு அழைக்குதுமா. சின்ன பொண்ணு, எத்தே சொல்லுங்க தே. நான் உன்னை எவ்வளவு நேரமா அங்க இருந்து கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு என்ன காது கீது கேட்கலையா? இல்ல தே, கொஞ்சம் அப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தானா, அதுலயே கொஞ்சம் மூழ்கிட்டேன், அதனாலதான் தே. நான் வரும்போது ஏதோ கட்சி சேரன்னு சொல்லிட்டு இருந்தேன், எந்த கட்சியில சேர போற? ஐயோ அத்தை, அது கட்சியில சேர்றது இல்ல, கட்சி சேரான்னு ஒரு பாட்டு தே. சரி சரி, இந்த காலத்து பாட்டை பத்தி எனக்கு என்ன தெரியும்? செல்லத்தாய் வந்திருக்கா, அவளுக்கு எனக்கு ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வா. சரி தே, நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் இதோ உடனே போட்டு எடுத்துட்டு வரேன். இவகிட்ட நம்ம ஒரு கிண்ணம் சக்கரை ஆட்டிய போடலான்னு வந்தா ஒரே ஒரு டீயா மட்டும் குடுக்கறாளே. எடியே செல்லத்தாயி, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு கிண்ணம் சக்கரை ஆட்டிய போட தானே வந்தா, அதனாலதான் ஒரே ஒரு டீயோட உன்னைய நான் அனுப்பி வைக்கிறேன். இதுல எனக்கு 2 ஸ்பூன் சக்கரை மட்டும்தான் போகும். செல்லத்தாயி. ஏக்கா சொல்லுங்க அக்கா. பிறவு விளையம்மா, உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பச்சையம்மாவோட பேத்தி எவனையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டாப்ல. அடா ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரியுது? அவன் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு மட்டும் என்ன, யாரா வானத்துல இருந்தா வந்து சொல்ல போறாங்க. உன் பக்கத்து வீட்டுல கோமதி இருக்கால்ல, அவதான் வந்து சொல்லிட்டு கிடந்தா நேத்து. அவளாக்கா? நான் யார்கிட்டயும் மூச்சு பேச்சு ஒண்ணு கூட விடலன்னு சொல்லிட்டு இருந்தாலே. வெளியே எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க செல்லத்தாயி, ஆனா யாருதான் சொன்னவாக்கா காப்பாத்துறா? எத்தே இந்தாங்க தேட்டி. சின்ன பொண்ணு, வீட்டுக்கு செல்லத்தாய் வந்திருக்கா, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? சாரி தே, ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். செல்லத்தாயத்த வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன தே, நான் ஆஹா ஓஹோன்னு ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சரி, போயிட்டு சமையல் கட்டில இருக்கிற மீதி வேலையா பாரு. சரி தே சரி தே. இவளுங்க மாநாடு போட்டா 7 வீட்டு குடும்பத்தை பத்தி பேசுவாங்களே, இன்னைக்கு எந்த குடும்பத்தை பத்தி பேசி தோரணமா தொங்க விட போறாளுங்களோ. நம்ம போயிட்டு நம்ம வேலையை பாப்போம். பிறகு அந்த பிள்ளைய கூட்டு வந்தாங்களே, இல்ல அப்படியே விட்டுட்டாங்களா? அப்படியே இங்க இருந்து விட எல்லாருமா தேடி கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைய பிடிச்சாச்சு. பிறகு என்னாச்சு? பிறகு என்ன, அப்படியே நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்க வச்சு கேட்கும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நான் உன் கூட வர முடியாது, நான் மைனர் இல்ல மேஜரு, அப்படி இப்படின்னு ஏதோ பேசிருச்சா. பிறகு நான் இவன் கூட தான் இருப்பேன், வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. அடி பாவி பைய புள்ள, தாய் தகப்பங்கிட்ட இப்படியா சொல்றது? என்னக்கா பண்ண சொல்றீங்க? இப்பெல்லாம் எந்த பிள்ளைங்க தாய் தகப்பனை பத்தி சொந்தத்தை பத்தி யோசிக்குதுங்க? எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிடுங்க. என்னத்த சொல்ல, பெரியவங்க பேச்ச மதிக்கிற காலெல்லாம் மலை ஏறி போச்சு. சரி, கூட்டிட்டு போற பையனாவது நல்ல பையனா, அவன் நல்லா வச்சு பாத்துப்பானா, ஏதாவது வேலை வெட்டிக்கு போறானா? அதை எங்க கேக்குறீங்க? ஒரு வீடு வாசல் இல்லையா, ஒரு வேலை இல்லையா, சும்மா ஊர் சுத்திட்டு தெரியற பையனை போய் பிடிச்சு கல்யாணம் பண்ணி இருக்கு. அந்த பிள்ளை நல்லா மூக்கு முடியுமா அழகா இருக்குமே, அந்த பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை? ஆமாங்க, இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க தான் போய் சாக்கடையில விழுதுங்க, என்ன பண்றது? சரி, சாப்பாடு தண்ணிக்கலாம் அப்ப என்ன பண்றாங்க? அதெல்லாம் கேட்டா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துரும்க்கா. அடியே, எனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் பரவாயில்லடி, எனக்கு கதையை பாதிலே விட்டா தாண்டி நெஞ்சு வலி வரும், முடிச்சா சொல்லுடி. நெஞ்சு வலி வந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அக்கம் பக்கத்து கதையை கேட்கணும். சரி, நம்ம போய் நம்ம பொழப்ப பாப்போம். இவங்களுக்கு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா நம்ம வேலையை வந்து யாரு பாப்பா? பிறகு வீட்டு போறதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் நகை நட்டி எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாக்கா. என்ன செல்லத்தாய் சொல்ற, நகை நட்டியுமா சுட்டிட்டு போயிட்டா? ஆமாக்கா.
பச்சையம்மா நகநட்டை எல்லாத்தையும் கேட்காமையா விட்டுருப்பா. நீ போனா போயிட்டுக்கோ, என் நகநட்டையை கொடுன்னு கேட்டிருப்பாளே. அது எப்படிக்கா கேட்காம இருந்திருப்பா? முனியமாவோட பையனும் கேட்டாங்க, நகநட்டை எல்லாம் நான் சேர்த்து வச்சது என்கிட்ட கொடுன்னு. இல்ல இதெல்லாம் எனக்கு உள்ளது, இதுக்கு மேல நீங்க எதாவது கேட்டீங்கன்னா நான் நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிருச்சு. அம்மா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தைரியத்தை பாரு. நம்மலாம் நம்ம தாய் தகப்பனை எதிர்த்து ஏதாவது பேசியிருப்போமா? என்ன சின்ன பொண்ணு, என்ன வேணும்? இல்ல தேய், டீ குடிச்சு முடிச்சிட்டீங்க, அதான் அந்த கப்பை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி எடுத்துட்டு போ. வேற எதுவும் வேணுமா தேய்? வேற ஒண்ணும் வேண்டாம், தேவைப்பட்ட கூப்பிடுறேன் போ. வேற என்ன இருக்கு? அடுத்த ரவுண்டுக்கு காப்பி கேட்டாலும் கேட்பாளுங்க. உனக்கு நல்ல மருமக என்னக்கா, டீ கேட்டோனே போட்டு கொண்டு வந்து உடனே தந்துருச்சு. அப்பப்ப வெடுக்கெடுத்து பேசினாலும் உன்னை நல்லா பாத்துக்கிறா. யாரு அவ நல்லவளா? அவளா அவ்வளோ சீக்கிரம் நல்லவன் நினைச்சிடாதா. ஆள் இருக்கங்க டீ இப்படி பேசிட்டு போறா. இல்லனா கொடுத்த டீல பேதி மாத்திரம் கலந்தாலும் கலந்துருப்பா. ஏக்கா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் பயப்படாத. காலையில இருந்து அவளுக்கு எனக்கும் எந்த சண்டையும் இல்ல, அதனால கலந்துருக்க மாட்டா. அந்த நம்பிக்கையில தான் நானும் குடிச்சேன். இதுக்கு நம்ம குடும்பமே தேவலாமே. இதுக்கு உன் குடும்பம் பரவாயில்ல நினைச்சியோ? என்ன கரெக்டா கேட்டுட்டா? இதுக்கு எதுக்கு நீ வாயை பொழக்கிற? நீ நினைச்சதை கண்டுபிடிச்சிட்டானா? எல்லாருமே இப்படிதான் நினைப்பாங்க. நீ ஒண்ணு புதுச்சா ஒண்ணு நினைக்கல, நானும் புதுச்சா ஒண்ணு கண்டுபிடிக்கல. சரி அடுத்து சொல்லு, பச்சையம்மா பேத்தி கதை என்னாச்சு? ஏக்கா எப்படிக்கா எல்லாத்தையும் அச்சால்ட்டா சமாளிக்கிறீங்க? நீ மாமியாராயி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சுக்கா. நான் மாமியாராயி 10 வருஷம் ஆச்சு. உன்னை விட எனக்கு சர்வீஸ் ரொம்ப அதிகம். போக நீயும் கத்துக்குவ. சரி மீதி கதையை சொல்லு. அப்புறம் என்னக்கா, அந்த பிள்ளை இப்படி சொல்லவும் அவங்க கொஞ்சம் தொங்க போட்டு வந்துட்டாங்க, வந்துதானே ஆகணும். ஒரு விதத்துல பார்த்தா பச்சையம்மாக்கு இதெல்லாம் தேவைதான். என் பேத்தி எப்படி, என் பேரன் எப்படி, இவ்வளவு படிச்சிருக்காங்க அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டாங்கன்னு என்னமா பேசினா. இப்போ ஊருக்கு முன்னாடி தலை காட்ட முடியாம ஒளிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கா. ஆமாக்கா, எனக்கும் இது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. முன்னாடி என்ன பார்த்தானாவே கூப்பிட்டு வச்சு சண்டையை இழுப்பா. ஆனா இப்போ என்னைய பார்த்தா 10 அடி தள்ளி ஓடுறா. ஒரு வகையில அவ பேத்தி ஓடி போனது நமக்கு சந்தோஷம் தானே. ஆமாக்கா அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் தான். இவளுங்க எந்த புறவியில புலந்து என்னத்த வாழ்ந்தாங்கன்னே தெரியல. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் மாமியார் மாதிரி சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். சரிக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் கிளம்புறேன்க்கா. சரி செல்ல தாயி, சாயங்காலமா வீட்டு பக்கம் வா, நம்ம வேற ஏதாவது குடும்பத்தை பத்தி பேசுவோம். சரிக்கா நான் வரேன். சரி நீ போயிட்டு வா. சப்பா, இம்பிட்டோண்டு நேரம் உட்காந்து பேசுனதுக்கு இந்த குறுக்கு என்னமா வலிக்குது. இதுல இந்த மூட்டு வலி வேற உயிர் போகுது. சின்ன பொண்ணே, அடியே சின்ன பொண்ணே, என்ன ஒரு அணக்கத்தையும் காணோம், போன் சத்தம் கூட கேட்கலையே. பக்கத்து வீட்டுக்கு எங்கேயா போயிட்டாளா? சரி நம்மளே அப்படியே மெல்ல போய் பாப்போம் என்ன பண்றான்னு. பாத்திரம் பூரா அப்படியே இருக்கு, தண்ணியை வேற திறந்து வச்சிருக்கா. மதியத்துக்கு சோறு பொங்கல ஒன்னும் ஆக்கல. அடியே சின்ன பொண்ணு, சரியான செவிடி, இந்த செவிட்டு பிள்ளைய பிடிச்சி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். காலை எங்க வச்சுக்கிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. சின்ன பொண்ணு, செவிடி எந்திரி, என் பையன் வர நேரம் ஆயிருச்சு, அவனுக்கு சோறு பொங்கலையா? சின்ன பொண்ணு. போடியோ நல்ல உறக்கம். என்ன ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, கிழவி என்ன இங்க வாய பொழந்துட்டு கிடக்குறா? எதே எந்திரிங்க. என்ன பாடியில ஒரு அசைவும் காணோம். அச்சோ, வாய பொழந்த முடிக்க அப்படியே கிடக்குறாங்களே சில மாதிரி. எந்திரிங்க, எனக்கு பயமா இருக்கு. யாத்தே, கதவு சத்தம் வேற கேக்குதே. அதுக்குள்ளேயே மணி 1 ஆயிட்டு இவர் வந்துட்டாரு போலயே. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. சின்ன பொண்ணு, இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை. போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவோம், நடக்கிறது நடக்கட்டும். சின்ன பொண்ணு எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? இல்லங்க, நான் எதுவும் பண்ணலைங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு சின்ன பொண்ணு. என்னங்க, அத்தையும் செல்லத்தாயும் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தாங்க. நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம்னு படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேங்க. எந்திரிச்சு பார்த்தா அத்தை என் பக்கத்துல வாயை பொழந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணலைங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? சொரக்காக்கி உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், இல்ல ஹிந்திலியா சொல்றேன்? சரி இரு, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஏமா எந்திரிமா, நான் தான் உன் புள்ள வந்திருக்கேன். உனக்கு என்னாச்சுமா? ஏதோ வாயை திறந்து பேசுமா. சின்ன பொண்ணு, உண்மையை சொல்லு, நீ எங்க அம்மாவை என்ன பண்ண? என்னங்க, நான் எதுவும் பண்ணலைங்க. நான் தூங்கி எந்திரிக்கும் போது அத்தை இப்படி கிடக்குறாங்க. அம்மா எந்திரிமா, நான் தான் உன் மாமா வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, எந்திரிமா. சின்ன பொண்ணு இரு, நான் டாக்டருக்கு போன் போடுறேன். நம்ம என்னன்னு பாக்குவோம், நீ பயப்படாத. சரிங்க. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்க அம்மாவுக்கு? சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். ஐயோ எத்தே, இப்படி சீக்கிரமே என்னை விட்டு போறீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன். அதுக்காக மனசை இப்படியெல்லாம் தளர விடாதீங்க. கண்டிப்பா ஒரு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா அவங்க அத்தை சரியாயிருவாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்க அம்மா மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஆஹா, எவ்வளவு கேட்டாலும் இவங்க தருவாங்க போலயே. இதுதான் சாக்கு. இதை வச்சு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டுடலாம். இங்க பாருங்க, இவங்களை நார்மலா கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். எல்லாமே சேர்த்து ஒரு 10 லட்சம் செலவாகும்.
அவ்வளவுதானே டாக்டர், நான் இப்பயே ரெடி பண்றேன், நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எப்பாடா ஒரு வழியா ஒத்துக்கிட்டாண்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க அம்மா கண்டிப்பா பழையபடி குணமாயிருவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க தெய்வத்துக்கு சமம். ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்னங்க? சொல்லு சின்ன பொண்ணு. யோ, எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பேசிப்போம். நீ எதுக்கு இப்ப பல்ல இழிச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? சின்ன பொண்ணு, ஒரு டாக்டர் கிட்ட நீ இப்படியா பேசுவ? நீங்க சும்மா இருங்க. யோ சொட்ட மாட்டேன், போய் வெளியே போய் நில்லு, எதுனா சொல்லி அனுப்புறோம். 10 லட்சம் கிடைக்கிறது டவுட் தான் போல, கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மியா சொல்லி இருக்கணும். சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை பார்க்க வந்த டாக்டர் கிட்ட நீ ஏன் இப்படி பேசுற? எனக்கு என்னமோ அந்த டாக்டர் ஒரு ஃப்ராடு டாக்டர்னு தோணுதுங்க. உங்க அம்மா எதையா கண்டு முழுங்கி இருப்பாங்க, அதனால வாயை பொழந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. வாயை கட்டுங்கத்தான்னு சொன்னா ஏதாவது கேட்குவாங்களா? அதுக்காக எங்க அம்மாவை நீ அப்படியே விட்டு சொல்றியா? என்கிட்ட ஒரு முரட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் அதை உங்க அம்மாக்கு பண்றேன். அதுக்காக எங்க அம்மாவை நீ என்ன அடிக்க போறியா? முன்னையெல்லாம் சண்டை தான் போட்டுட்டு இருப்ப, இப்ப அடிதடியிலே இறங்கிட்டியா? சும்மா சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மாவை தொடாமையே நான் எழுப்புறேன் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே இருங்க, நான் வாரேன். இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ? என்னப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? சின்ன பொண்ணு, என்ன சொல்லுங்க. அம்மாக்கு என்ன, ஏதோ கை வைத்தியம் பார்க்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. செல்லத்தாயக்கா, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு. சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்கக்கா. சரி சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, என்ன நீ எதோ பண்ற? எனக்கு பயங்கர கோபம் வருது. யோ, உனக்கு மரியாதையா அவ்வளவுதான். என்ன ரொம்ப துடிக்கிற? மூடிட்டு நில்லு. நான் உன் கூட தானே நிக்கிறேன். பெரிய மனுஷங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன், என்ன கை நீட்டி ரொம்பத்துக்கோ. என்ன மரியாதை இல்லாம பேசிவிட்டா? யோகோய், நான் சொன்ன மாதிரி நீங்க ஆரம்பிங்க. யக்கோய், இன்னைக்கு பச்சையம்மா வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பச்சையம்மா அவங்க பேத்தி வீட்டுக்கு போயிட்டு அவளோட நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டு வந்துட்டாளாங்கா. அடி என்னடி சொல்ற? பச்சையம்மாக்கு அவன் நகை எல்லாம் திருப்பி கிடைச்சிருச்சா? அடி என்னடி சொல்ற? இனிமே பச்சையம்மா கையில பிடிக்க முடியாதே. பாத்தீங்களா, உங்க அம்மா அடுத்த வீட்டு கதையை கேட்கவும் எந்திரிச்சு உட்காந்துட்டா. உங்க அம்மா உடம்பு அடுத்த வீட்டு கதையை கேட்டு கேட்டு ஊறி போன உடம்பு. ஆனாலும் சின்ன பொண்ணு, எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உடனே எப்படி காப்பாத்தணும் நீ காப்பாத்தன பத்தியா? அந்த ஒரு நல்ல மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன் சின்ன பொண்ணு. நல்ல மனசா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 10 லட்சம் டாக்டர் கேட்கும் போது அது எப்படி சும்மா தூக்கி கொடுக்க முடியும்? உங்களுக்கு புரிஞ்சா சரிங்க. சரி, நான் போய் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். எடியே, மீதி கதையை சொல்லுடி. எம்மா. சொல்லுப்பா. என்ன இன்னும் நீ ஆபீஸ்க்கு கிளம்பலையா? ஏம்மா, நான் காலையிலேயே போயிட்டேன், இது மதியம் சோறு உண்ண வந்தேன். நான் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஏமா நீ திடீர்னு மயங்கி கிடந்த? நான் மயங்கி கிடந்தனா? என்ன கிழவிக்கு மூளை குழம்பிருச்சு போலயே. ஞாபகம் வந்துருச்சு. இதோ கிடக்குறாளே உன் பொண்டாட்டி. ஏம்மா, நீ அவளை பத்தி குறை கூறாத. உனக்கு திடீர்னு ஏதோ ஒன்னு ஆயிருச்சுன்னா அவதான் துடிச்சு போனா. அவதான் ஏதோ ஐடியாலாம் பண்ணி இப்போ உன்னை காப்பாத்திருக்காமா. நான் அப்படி ஆனதுக்கே காரணம் உன் பொண்டாட்டி தான்டா. கிழவி என்ன நம்மள சொல்றா? நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. நானும் செல்லத்தாயும் அக்காவும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. இவன் என்ன பண்றான்னு சமையல் கட்டுல வந்து பார்த்தா ஆளையே காணோம். சரி எங்க இருப்பான்னு தெரியலையே, பெட்ரூமுக்கு வந்தா காலை மேல தூக்கி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன இன்னும் நீ வர்ற நேரம் ஆச்சு, இன்னும் சோறு பொங்கலையே ஒன்னும் வைக்கலையே. நான் வந்து கிட்ட வந்து இவளை எழுப்புனேன். அப்படி கிட்ட வந்து எழுப்பும் போது மூஞ்சிலேயே உதைச்சிட்டாடா. இவ உதைச்சதுனாலதான் நான் அப்படி ஆயிட்டேன். அப்போ மயங்கி விழுந்ததுதான். இப்ப முழிச்சு பார்த்தா நீ வெள்ளத்தாயி எல்லாரும் என்னை சுத்தி நிக்கிறீங்க. அடி ஆத்தி, நைசா நம்ம பக்கம் திருப்பி விட்டாலே. ஏங்க என்னை அப்படியெல்லாம் பாக்காதீங்க. நான் போய் அத்தைய போய் உதைப்பனா? ஏதோ தூக்கத்துல தெரியாம கால் பட்டிருக்குங்க. என்னைய மன்னிச்சிருங்க. எத்தே, நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க தே. ஏம்மா, அவ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாமா. சமயத்துல நானும் எழுப்பும் போது 2-3 டைம் மிதி வாங்கியிருக்கேம்மா. என்ன உன்னையும் உதைச்சிருக்காளா? சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஏம்மா, அவ வேணும்னா பண்ணா, தெரியாம தானமா பண்ணா, விட்டுருமா. நீ இப்படி கிடக்குறேன்னு அவளுக்கு மனசே ஆறாம உடனே போயிட்டு செல்லத்தாய் அக்காவை கூட்டு வந்தாமா. ஆமா, அவதானே என்னை உதைச்சா, அப்புறம் அவதானே என்னை கூட்டு வரணும். எக்கோய், அந்த பிள்ளை வேண்மணிக்கே பண்ணிருக்காதுக்கா. உனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்னா உடனே எப்படி ஓடி வந்து என்னை கூப்பிட்டா தெரியுமாக்கா? பாவம்க்கா, விட்டுருக்கா. நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்லக்கா, இந்த ஒரு டைம் நான் சொல்றது கேளுக்கா. என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. இதுதான் எங்க அக்கான்னு சொல்றது. வாக்கா, பச்சையம்மா வந்துட்டாலாம், நம்ம ஒரு ரேட்டு போய் பாத்துட்டு வருவோம். இங்க இருடா, நான் வெளியே போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரும்போது எனக்கு சோறு ரெடியா இருக்கணும். சரிம்மா. என்னங்க, உங்களுக்கு என் மேல ஒன்னும் கோவம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணு, நீ தெரியாம தானே பண்ண. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? சரிங்க, அப்ப நான் போய் சமைக்கிறேன். இருங்க, நீங்க சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போவீங்க. அதெல்லாம் வேணாம் சின்ன பொண்ணு, நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன். நீயும் பசியோட தானே இருப்ப, காலையில இருந்து வேலை பார்த்திருப்பல்ல. செத்த நேரம் வெயிட் பண்ணு, நான் கடையில போய் வாங்கிட்டு வந்தோனே எங்க அம்மா வர்றதுக்குள்ள அதை பாத்திரத்துல அப்படியே மாத்தி வச்சுட்டு சமைச்ச மாதிரி கொடுத்துடலாம். சரிங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாத்தீங்களா மக்களே, நான் தெரியாம பண்ண தப்பு எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மனசார நம்ம மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க.